சில குட்டீஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ்னு பார்க்கலாமா? நம்ம கேஸ் பர்னரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவோம், பர்னரை விட்டுரும். ஆனால் பர்னர் ரொம்ப முக்கியம் பிகிலு. அது வந்து கேஸை வந்து சேவ் பண்ணும். அதே மாதிரி வெசல்ஸ்க்கு அடியில் வந்து கறி பிடிக்காமல் பார்த்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். அதில் வந்து கேஸ் பர்னர் 2 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நல்லா முங்குற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஒரு பேக்கெட் இல்லைன்னா 2 பேக்கெட் ஈனோ போட்டு ஒரு 2 hours ஆர் 3 hours வந்து அப்படியே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் தள்ளி வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு எடுத்து பாருங்கள். அப்படி லைட்டாக கை வச்சாலே பாருங்கள் அழுக்கு எப்படி இலகுதுன்னு. நான் எதுவுமே ஸ்க்ரப் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த யூஸ் பண்ண லெமனோடைய தோல் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த லெமன் ஜூஸ்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பு ஸ்க்ரப்பரில் வந்து சோப்பா இல்லைன்னா விம் லிக்விடாக எடுத்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க வேண்டிய, லைட்டாக தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுங்க. புதுசு போல் இருக்குது. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு அடிபொலி வ்ளாகில் பார்க்கலாம். இருங்க அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. பாய்.